இது வரைக்கும் யாருமே பேசாத அந்த ஒரு விஷயத்தை கூட அதெல்லாம் பேசியிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்காக காத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட நான் வந்து உடனே காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் அது. இது எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால இப்போ என்னுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், குமார் ப்ளஸ் அப்படின்ட்டு. அதுக்கு கிடைச்சி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்துருச்சு, அது கிடச்சிருச்சு. அதில் இப்போ யாருமே மெம்பர்ஷிப் இல்லை. அது ஒன்றும் பெருசாக நான் கண்டுக்கலை. அதனால் சரி, அந்த மெம்பர்ஷிப் வந்தோடனே அதை ஏன் நம்ம சும்மா வச்சுருக்கணும், யூடியூப்லேருந்து நமக்கு வருது அப்படின்னா அது ஒரு பெரிய தகுதி. அது எல்லாத்துக்குமே வந்துடாது. ஆனால் நம்ம சேனலுக்கு வந்துருக்குது அப்படின்னா நிறைய சேனலுக்கு வரும். இங்கே இந்தியாவில் வந்து நிறைய சேனலுக்கு இருக்குது. இப்போ நான் எனக்கே வந்து அந்த குமார் ப்ளஸுக்கு வந்து இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த சேனலுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ ஓப்பன், ஏன்னா அது வந்து 24 மணி நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ ஆன் பண்ணி பார்த்தா வந்துருச்சு. அதை உடனே இப்போ வேற ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த 3 வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆகிருக்காங்க, மெம்பர் ஆகிருக்காங்க, நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விடலாம். அதே மாதிரி வந்து லைவ் வந்து வீடியோவில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட லைவை இது பண்ணலாம், பேசலாம். அப்படி வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசாமல் நமக்கு ரொம்ப முக்கியமாக மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, உறுப்பினர்களுக்கு மட்டும் பேசுறதுக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு கட்டணம் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து யூடியூப்லேயே சில கட்டணங்கள்லாம் இருக்குது. அதை நான் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேற்கொண்டு பெருசாக ஒன்றும் அது எனக்கு தெரியல. குமார் ப்ளஸில் வந்து ஒன்றே மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணேன். இந்த சேனல் வந்து 3 செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன்று 89 ரூபா, இன்னொன்று 399, இன்னொன்று 1599 நினைக்கிறேன். இந்த 3 வகையான இது இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து முன்னிலைப்படுத்துறது. லைவ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து லைவுங்கிறது முதல்ல வந்து 89 ரூபாய்க்கு 399 ரூபாய்க்கு மெம்பர்ஷிப் ஆனவங்ககிட்ட கூட நம்ம பேசாமல் 1599 ரூபா இருக்கு இல்லைங்களா, அவங்களோட மட்டும் நம்ம லைவ் பேசிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறது. ஏன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்குற வீடியோவுக்கு வந்து நீங்கள் எந்த பைசாவும் செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் எந்த பைசாவும் செலவு பண்ண வேண்டியதில்லை, எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுத்து தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யூடியூப்பில் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் அது இருக்கும். அது வந்து நீங்களாக கொடுக்குறது. அதே மாதிரி இது நீங்களாக மெம்பர்ஷிப் ஆகணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறது. அப்போ அவங்களோட வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பர்சனலாக பேச முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நேரடியாக அவங்ககிட்ட பேசலாம், சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ பொது வழியில் பேசக்கூடாத சில விஷயங்கள்லாம் கூட உறுப்பினரோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. டக்குன்னு ஒரு இப்போ நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து என்ன சொல்கிறது, உண்மைக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுங்க, அதுக்கு சோர்ந்து போயிடாதீங்க, உற்சாகமாக செயல்படுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்போ உங்களோட தான் நான் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் இருட்டாக இருக்குது. 2:45 மணி தான். இப்போது மணி 2:50 ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் முடிச்சிட்ருப்பீங்க, ஒரு சிலர்லாம் முடிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் தூங்கிட்டு இருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்தெந்த டைமில் நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியல. டக்குன்னு இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் நான் சொல்லணும். ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்படி இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி திரும்ப ஃபுல்லாகவே சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. நம்ம எப்போவுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் நம்மளால் எவ்வளோ தூரம் கொண்டுட்டு போக முடியுமோ, எவ்வளோ தூரம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியுமோ, அது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை, இன்னும் போக 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 இன்னும் நிறைய. ஏன்னா தமிழர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் தேவையாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு துளி அளவு கூட கிடையாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் கூட ஒரு பனித்துளி அளவு கூட கிடையாது, ஒரு 1% கூட கிடையாது. அதை விட ரொம்ப இதெல்லாம் ஒரு விஷயமாகவே கிடையாது. இதை விட பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் தான் நம்ம எதிர்காலத்தில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதுக்குண்டான படிகள் தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஏறிட்டு இருக்கோம். அதனால எப்படி சொல்கிறது, அந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்போவுமே நான் வந்து முனைப்பாக முன்னாடி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, இந்த ஜாயின் பட்டன் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப தூக்கத்தில் இருக்கேன், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஏன்னா ஒர்க் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கிறனால எரிச்சலாக இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைட் ஒர்க்குனே வந்து எல்லாம் வீடியோ போட்டு, ஏன்னா டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப அட்வான்ஸாக நான் வீடியோ போட்டுட்ருக்கனால அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கண் எரிச்சலாம், கொஞ்சம் கண் சோர்வாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு
நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு அந்த வீடியோ வந்து திருப்பி உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து 23ஆம் தேதி வரும். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே பேசாத அந்த ஒரு விஷயத்தை கூட அதெல்லாம் பேசியிருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பேசியிருக்கேன். அந்த வீடியோக்காக காத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட நான் வந்து உடனே காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து மறக்காமல் சொல்லுங்கள்.